இந்த தேர்தலினுடைய மிக முக்கியம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால், இப்போது நடக்கிற தேர்தலை போல தொடர்ந்து தேர்தல் நடக்க வேண்டுமா, அல்லது இதுதான் இந்தியாவினுடைய கடைசி ஜனநாயக தேர்தல் என்று ஆக்க வேண்டுமா என்ற கேள்விக்குரிய இரண்டு அணிகள் மிக முக்கியமாக மக்கள் முன்னாலே இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த அற்புதமான, அதுவும் இந்தியா கூட்டணி என்ற அகில இந்திய அளவிலும் தமிழ்நாடு அளவிலே நம்முடைய ஒப்பற்ற முதல்வர், திராவிட மாடல் எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய நம்முடைய ஒப்பற்ற முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய சிறப்பான வழிகாட்டுதலிலே உருவான இந்த இந்தியா கூட்டணியினுடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலே மதுரை தொகுதியின் சார்பாக நிறுத்தப்பட்டுள்ள அருமையான வேட்பாளர் சுறுசுறுப்புக்கும் உடனடியாக ஏவுகணை போல எந்த செய்திகள் வந்தாலும் அதை உடனடியாக கொண்டு போய் அவர்களை மறக்க இருக்கக்கூடிய அந்த ஆட்சியை, ஒன்றிய ஆட்சியை திணறடிக்கக்கூடிய உறுப்பினர்களிலே ஒருவர் என்று இந்தியாவை கணிக்கக்கூடிய அளவிலே இருக்கக்கூடிய அற்புதமான செயல் வீரராக இருக்கக்கூடிய, சிந்தனையாளராக இருக்கக்கூடிய, 5 வருடமும் அசராது பணியாற்றிய ஒரு அற்புதமான வேட்பாளராக இருக்கக்கூடிய தோழர் வெங்கடேசன் அவர்கள் மீண்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலே அங்கம் வைத்து வெற்றி வேட்பாளராக உங்கள் முன்னாலே நிற்கிறார். அவருக்கு வாக்கு சேகரிப்பதற்காகத்தான் நாங்கள் எல்லோரும் இங்கே வந்திருக்கிறோம் என்று சொன்னால், நிச்சயமாக இன்றைக்கு இருக்கிற நிலைகள் சுற்றி வந்து பார்க்கிற நேரத்திலே எல்லாம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, தென்னாட்டில் மட்டுமல்ல, இந்திய திருநாட்டிலே வடகிழக்கு மாநிலமாக இருந்தாலும், அது காஷ்மீர் தொடங்கி கன்னியாகுமரி வரையிலே இருக்கக்கூடிய அந்த திட்டமாக இருந்தாலும் கூட, நிச்சயமாக ஜூன் 5ஆம் தேதிக்கு பிறகு அமையக்கூடிய ஒரு ஆட்சி மீண்டும் இந்தியா கூட்டணியினுடைய ஆட்சியை தவிர, தற்போது சிரசாசனம் போட்டால் கூட நிச்சயமாக மீண்டும் மோடி வரப்போவதில்லை என்பதைத்தான் நாட்டிலே ஒவ்வொரு நாளும் நிகழ்வுகள் காட்டிக் கொண்டிருக்கின்றன. ஒரு பக்கத்திலே நாடாளுமன்றத்தை அலட்சியப்படுத்தினார், இன்னொரு பக்கத்திலே உச்ச நீதிமன்றத்தை கொச்சைப்படுத்தினார் கூடிய அளவிற்கு ஆட்சி அமைப்புகள் அங்கே இருந்தன. இன்னொரு பக்கத்திலே நிர்வாகத்துறையிலே எப்படிப்பட்ட கோளாறுகள் என்றால், இதுவரை கேள்விப்பட்டிருக்காத அளவிற்கு இருக்கக்கூடிய ஆளுநர்கள் அரசியல் கருவிகளாக ஆக்கப்படும் கொடுமை. மிக முக்கியமாக நம்முடைய பணத்தையே எடுத்து நமக்கு தராத ஒரு பகற்கொள்ளை ஆட்சி நடைபெறுகிறதோ என்று கேட்க வேண்டிய மிக முக்கியமான காலகட்டம். மாநிலங்களே இருக்கக்கூடாது. இந்த அம்பேத்கர் உருவாக்கிய அரசியல் சட்டத்திலே மாநிலங்களை சேர்ந்ததுதான் இந்தியா என்று ஆக்கிவிட்டார். இந்தியா, தட் இஸ் பாரத், ஷால் பி a யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்றுதான் முதலாவது அந்த ஆர்டிகிள் கூறே ஆரம்பிக்கிறது. அதாவது இந்தியா, அதாவது பாரதம், பல மாநிலங்கள் இணைந்த ஒரு கூட்டாட்சி. இதுதான். அந்த கூட்டாட்சியே இருக்கக்கூடாது, ஒற்றை ஆட்சி தான் இருக்க வேண்டும். அதுவும் எதேச்சாதிகார ஆட்சியான எங்கள் ஆட்சி தான் இருக்க வேண்டும். அது காவி ஆட்சியாகவே இருக்க வேண்டும். அதுதான் ஜனநாயகத்தினுடைய சவப்பெட்டியில் அடிக்கப்பட்ட கடைசி ஆணியாக அமையப்போவதற்கு வாய்ப்பு என்று பெருமிதத்தோடு நினைக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை உணர்த்துவதற்கு மக்கள் தயாராகிவிட்டார்கள், அகற்றுவதற்கு தயாராகிவிட்டார்கள். என்னதான் ஊடகங்கள் வித்தை காட்டினாலும், என்னதான் மக்கள் கணிப்பு என்றெல்லாம் அவர்கள் வெளியிட்டு அவர்களுடைய எண்ணத்தை திருப்பலாம் நினைத்தாலும், கணிப்பு மக்களுடைய உண்மையான கணிப்பு என்பதென்றால் நிச்சயமாக மீண்டும் ஜூன்ல மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றம் ஏமாற்றமாக இருக்காது, பெரும் மாற்றமாக இருக்கும். இதுவரை 18 பொது தேர்தல்கள் நடந்திருக்கின்றன. இதிலே அதற்கு முன்னாலும் ஒரு பொது தேர்தல் நடந்திருக்கிறது. அதையும் நான் பார்த்தவன். 91 வயது என்று சொன்னார்கள். அதைவிட எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு, 10 வயதிலேயே தந்தை பெரியாருடைய மாணவனாக இணைந்த காரணத்தால் மேடை ஏறக்கூடிய பயத்தை இருந்தனால் மாணவ பருவம் தொட்டு அந்த நினைவாற்றலோடு இருக்கக்கூடிய வாய்ப்பிலே பார்த்தால்
அதற்கு முன்னாலும் ஒரு தேர்தல், அந்த தேர்தல் இளைஞருக்கு தான். என்னோடு அருகே இருக்கக்கூடிய நண்பர்கள் கூட என்னோடு சொன்னார், பேசி முடித்து போன உடனே நாங்கள் இந்த செய்திகளே கேட்டார். ஏன் எங்கள் பொதுச் செயலாளர் துரை சந்திரசேகரனே அப்போது பிறந்தவர் அல்ல, அந்த வகையில் அவரே சொன்னார், தேர்தலில் இப்போதான் நாம் சின்னத்தை சொல்லி ஓட்டு கேட்குறோம். ஆகவே சின்னத்தை சொல்லி ஓட்டு கேட்கும்போது ஒரு உரல் புரட்சியெல்லாம் சொல்கிறோம், ரொம்ப மிக முக்கியமாக. முன்னால் அப்படி கிடையாது. சொல்லும் போதே மஞ்சப்பொட்டிக்கு ஓட்டு போடுங்க, பச்சை பொட்டிக்கு ஓட்டு போடுங்க என்னதான் சொல்லுவார். அதுவும் அதை உயர்த்த சொல்லும்போது என்ன சொல்லுவாருன்னா, மங்களகரமான மஞ்சள் பெட்டிக்கு ஓட்டு போடுங்கன்னு காங்கிரஸ்காரங்க கேட்பாங்க. உடனே நீதி கட்சி மற்றவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, பசுமை நிறைந்த பச்சை பொட்டிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு இவர்கள் கேட்பார்கள். இப்படி மஞ்சள் பொட்டி அப்புறம் மிக முக்கியமாக இப்போ பச்சை பொட்டி எல்லாம் மாறி அப்புறம் மாட்டு பெட்டி ஆகி அப்புறம் மிகப்பெரிய அளவிற்கு வந்து இன்றைக்கு பலவிதமான பரிமாணங்களில் வந்திருந்தாலும் ஏறத்தாழ 19 தேர்தலை பார்த்து அதில் பின்னாலே 18 வயது 21 வயது வந்த உடனே ஓட்டு போட்டு இப்போ 18வது வயதாக பிபி சிங் அவருடைய முயற்சியினாலே இது குறைக்கப்பட்டு மிகப்பெரிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. என்றாலும் இத்தனை தேர்தல்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான கொள்கை போராட்டங்கள் நடந்தது உண்டு. 1952 முதல் போராட்டத்தில் அப்படிப்பட்ட ஒரு வரலாற்றில் இது எது மிக முக்கியமானது என்று சொன்னால், நண்பர்களே உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், 2 தேர்தல்கள் தான் மிக மிக முக்கியமான திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய தேர்தல்கள். ஒன்று, நெருக்கடி காலம் அறிவிக்கப்பட்டு விசா கைதிகளாக எங்களை போன்றவர்கள் தோழர்கள் எல்லோரும் உள்ளே இருந்து, நாங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு உலகமே பாராட்டக்கூடிய வியக்கத்தக்க, ஏன் அவருடைய திட்டத்தை பின்பற்றக்கூடிய அளவிலே இருக்கிற நம்முடைய ஒப்பற்ற முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உட்பட நாங்கள் எல்லாம் விசா கைதிகளாக இருந்தோம் என்பதை விட விருந்தினராக செல்லவில்லை, அடிபட்டு அவமானப்படுத்தப்பட்ட கைதிகளாக கூட இருந்தோம். அந்த நிலையிலே கூட அன்றைக்கு ஒரு தேர்தல் வந்தது. இனிமேல் உங்களுக்கு வெளியே போகிற வாய்ப்பே கிடையாது என்று எங்களை அதிகாரிகள் மிரட்டினார்கள். அதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. எங்கள் வாழ்க்கை இதோடு முடிந்து விட்டால் பரவாயில்லை, ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் சுதந்திர சூரியன் உதித்தே தீருவான், உதய சூரியன் அதை தெளிவாக செய்யும், மற்ற நண்பர்கள் துணையாக இருப்பார்கள். அப்போது எங்களோடு வந்தவர்கள் சிபிஎம் தோழர்கள், அதுதான் மிக முக்கியம். அவர்கள் தான் எங்களோட அந்த சிறையிலே பிடிக்கப்பட்டு வந்தார்கள். அந்த தேர்தலில் கூட ரொம்ப மிக முக்கியம், மீண்டும் ஒரு தேர்தல் நடந்தது. அதுக்கு அடுத்து முக்கியமான தேர்தல் இந்த 18வது தேர்தல். ஏன்னா 2 தேர்தலுமே ஜனநாயகத்துக்கு, மனித உரிமைக்கு பாதுகாப்பா அல்லது முற்றுப்புள்ளியா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நடக்கக்கூடிய தேர்தல். ஆனால் அந்த தேர்தலில் என்ன நடந்தது? அந்த அம்மையார் அவர்கள், இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் நெருக்கடி காலத்தை போட்டாலும் பிறகு கலைஞர் அவர்களோடு வந்த நேரத்தில் தன்னுடைய நிலைப்பாடு தவறு என்று கண்டு சென்னை கடற்கரையிலேயே பகிரங்கமாக வருத்தம் தெரிவித்த அறிவு நாணயம் மிக்கவர் அவர். ஆனால் அந்த அறிவு நாணயம் இந்த ஆட்சிக்கு இருக்கிறதா? மோடி ஆட்சி அறிவிக்கப்படாத நெருக்கடி காலம், நெருக்கடி காலத்தை விட மோசமானது. எப்படி மோசமானது என்பதற்கு ஒரே ஒரு சின்ன உதாரணம், நேரம் இல்லை, சுருக்கமாக சொல்லுகிறேன். அன்றைக்கு தேர்தல் அறிவித்த பிற்பாடு அம்மையார் அவர்கள் உள்பட அவர்கள் ஜனநாயக தீர்ப்புப்படி தோற்கடிக்கப்பட்டார்கள். மீண்டும் உள்ளே இருந்த தலைவர்கள்லாம் வெளியே வந்தார்கள். வெளியே வந்து ஜனதா ஆட்சி என்று சொல்லக்கூடிய ஒன்றை பலரும் ஒன்றாக இணைந்து அங்கே ஆக்கினார்கள். அவர்கள் அந்த நேரத்திலே கூட தேர்தல் கமிஷன் இருந்தது, மறந்து விடாதீர்கள். தேர்தல் கமிஷனை அவர்கள் நினைத்திருந்தால், வளைத்திருந்தால் எப்படியோ நடந்திருக்கும். ஆனால் இன்றைய ஆட்சியிலே தேர்தல் கமிஷன் எப்படிப்பட்டது? சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டதா? மிக முக்கியமாக உச்ச நீதிமன்றம் சொல்வதை கடைபிடித்திருக்கிறதா? உச்ச நீதிமன்றம் தானே அரசியல் சட்டத்துக்கு வியாக்கியானம் செய்து உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரே ஒரு கடைசி நம்பிக்கை. அந்த கடைசி நம்பிக்கை என்ற அடிப்படையில் அந்த உச்ச நீதிமன்றத்தில் என்ன சொன்னார்கள்? இந்த நியமன முறை ஒன்றாக இருந்ததுக்கு 3ஆக ஆக்கினுடைய நோக்கமே பரவலாக அதிகாரம் இருக்க வேண்டும். முதல்ல ஒரே ஒருத்தர் தான், அப்புறம் தான் 3 பேர். சட்டம் தெரிந்தவர்களுக்கு தெளிவாக தெரியும். 3 தேர்தல் கமிஷனர், சீஃப் கமிஷனர், 2 மெம்பர்கள் பூராமே. அது ஏன் விரிவாக்கினோம் என்று சொன்னால், பரவலாகவும்
நடுநிலையாகவும் இருக்க வேண்டும். தனி மனிதன் முடிவெடுக்க கூடாது, ஒரு நபராக இருந்து என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே 2 பேர் வந்தார்கள். நீதி இப்போ அந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிட்டு, இன்றைக்கு அமைப்பு முறையிலே சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு நியாயத்தின்பால் நிற்க வேண்டும், தேர்தல் கமிஷன் சுதந்திர தேர்தல் நடைபெற வேண்டுமானால் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நீங்கள் நியமனம் போது பிரதமர் ஒரு உறுப்பினர், சரி, அதுக்கு அடுத்தது இன்னொரு உறுப்பினர் யாராக இருக்க வேண்டும்? உங்களுடைய பொதுவாக எதிர்கட்சி தலைவர். அது ஜனநாயகத்தின் அடிப்படை. ஆனால் 2 பேருமே எப்படி இருந்தாலும் மூன்றாவது ஏற்கனவே இருந்த அனுபவங்களை நாங்கள் பார்க்கிற போது உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி இருக்க வேண்டும் இதை சொன்னார். ஆனால் அவர்கள் அந்த சட்டத்தை திருத்தி வரும்போது எதை செய்தார் என்றால் அதை புறந்தள்ளி விட்டார். உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை அலட்சியப்படுத்தினார். இந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை ரொம்ப சாதாரணமாக நினைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு அதிகார ஆணவம், அதிகார துஷ்பிரயோகம், மிக முக்கியமாக இன்றைக்கு மோடி ஆட்சியில அதனுடைய விளைவாகத்தான் நீங்க என்ன சொல்றது, நாங்க என்ன கேட்கறது, தேவையில்லை, உங்க ஆணையை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை என்று சொல்லி ஒருவர் அவரால் நியமிக்கப்பட்டவர் வெளியே சொல்ல முடியாமல் அச்சத்தினாலோ அல்லது நாகரிகத்தினாலோ அல்லது வேறு எதனாலேயோ திடீரென்று ராஜினாமா கொடுத்து குடியரசுத் தலைவருக்கு யாரும் சொல்லாமல் செய்தியாக்குகிறார். அந்த இடத்துல மீண்டும் வருவதற்கு முன்னாலே எப்படிப்பட்ட நிலை, மீண்டும் நாங்கள் தானடித்த மூப்பாக நாங்கள் ஏற்கனவே என்ன செய்திருந்தோமோ அதுதான் செய்வோம், ஆகவே அவர்களை போட்டு போடுவோம்னு 2 பேரை இப்போது போட்டிருக்கிறார். அதை பற்றி வழக்கு போட்டிருக்கிறார். வழக்கு நிலுவையில் இருக்கு. மிக முக்கியமா அப்படி இருக்கும்போது இந்த நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்கில் அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள், எங்களுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்ப நாங்க ஸ்டே கொடுக்கல, ஏன்னு கேட்டா தேர்தல் அறிவிச்சாச்சு. இப்போ போய் தேர்தல் அறிவிச்ச உடனே எல்லா வேலைகளை ஆரம்பித்த உடனே நாங்க அதுக்கு நிறுத்துன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு வந்தால் நாட்டில் ஒரு குழப்பம், அரசியல் குழப்பம் ஏற்பட வாய்ப்புண்டு. அதற்கு காரணமாக நாங்கள் அமைந்து விடக்கூடாது என்று பெருந்தன்மையோடு, ஆனால் வழக்கை நாங்கள் விசாரிப்போம் என்று சொல்லியிருக்கிறார். ஒன்று. 2வதாக அடுத்த வழக்கு தேர்தலில் வரவே ஆரம்பிக்கிறது முன்னாலே கணக்கு சொல்லிட்டார் பிரதமர். 400 அப்படின்னாரு. அது மட்டுமல்ல, 400 பேர் நாங்கள் வெற்றி பெறுவோம், கூட்டணி வந்தா என்ன அதிகமா இருக்கும் என்னெல்லாம் கணக்கு. தேர்தலே அறிவிக்கல. இப்போ இந்த 400 சொல்றப்ப தேர்தலே அறிவிக்கல. தேர்தல் அறிவிக்காத முன்னால மக்கள் கணிப்பு போடுற மாதிரி அது வேற ஒன்றும் இல்லை. அது அவருடைய கணிப்பு. எதை வைத்துக் கொண்டு சொல்லுகிறார், இதை அந்த அடிப்படையில் சொல்லுகிறார். சில பேர் சொன்ன மாதிரி நான் சொல்ல மாட்டேன். 420ன்னு ஒரு கிரிமினல் செக்ஷன் இருக்கு. 420ன்னு நாங்கெல்லாம் சட்டம் படிச்சு தொலைச்சிட்டோம். அது ஒரு பெரிய கஷ்டம். ஆகவே 420 சீமான் 420 அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, அப்படிப்பட்ட சீமான் 420கள் தான் நம்புவார்களே தவிர மற்றவர்களே ஏற்பாடு பண்ணிட்டு வந்துட்டாரா என்று கேட்கக்கூடிய அளவுல இது நான் கேட்கவில்லை. உச்ச நீதிமன்றம் அந்த சந்தேகத்தை போக்கிறது. இதை இறக்காக. ஆகவே இந்த சூழ்நிலையில் இந்த தேர்தல் வருகிறது. ஆனால் எங்களை பொறுத்தவரை ஒன்றை தெளிவாக சொல்லுகிறோம், மக்களை நம்புகிறோம். நாங்கள் குறுக்கு வழிகளை நம்பவில்லை, மக்களை நாங்கள் நம்புகிறோம். இந்தியா கூட்டணியை நம்புகிறோம், திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி நம்புகிறோம், இந்தியா கூட்டணியை மக்கள் நம்புகிறோம், முற்போக்கு சக்திகள் நம்புகிறோம், ஜனநாயக சக்திகள் நம்புகிறோம், மக்கள் உரிமைகளை பற்றி கவலைப்படுகிறவர்கள் நம்புகிறோம். ஆனால் நீங்கள் யாரை நம்புகிறீர்கள்? தேர்தல் கமிஷனை நம்புகிறீர்கள். நீங்கள் யாரை நம்புகிறீர்கள்? உங்கள் திரிசூலத்தை பார்த்து புது நம்பிக்கை பார்க்கிறீர்கள். அந்த திரிசூலம் கடவுளுடைய கையிலே இருக்கிற திரிசூலம் அல்ல, அதை விட ரொம்ப சக்தி வாய்ந்த திரிசூலம். 3 கூர்முனைகள். ஒன்று சிபிஐ, இன்னொன்று வருமானத்துறை, வருமான வரித்துறை, இன்னொன்று அமலாக்கத்துறை. இந்த 3ம் பாயும் என்று காட்டினால் ரொம்ப வேக வேகமாக அந்த தேர்தல் இருக்கிறார்கள். எனவே நம்முடைய முதல்வர் அழகாக சொன்னதை போல நாங்கள் எல்லாம் கட்சிகளோடு கூட்டணியாக இருக்கிறோம். ஆனால் இப்போது இருக்கிற பிரதமருக்கு யாரோடு கூட்டணி இருக்கிறார்? அவர் என்ன செய்வார்? பாவம் சொல்லி பார்த்தார்கள் பிஜேபியில. அதுவும் அவருடைய குட்டி சீடர்கள் இருக்கிறார் அல்லவா, உண்மையை மட்டுமே பேச தெரிந்த அண்ணாமலை போன்றவர்கள் மிக முக்கியமாக. அப்படிப்பட்டவர்கள் இங்கே எதையோ பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் அவர் மிக முக்கியமாக
என்ன செய்வது கூட்டணிக்கு சொன்னார். தமிழ்நாட்டையே புரட்சி காட்டிடுவோம் அப்படின்னார். சில பேருக்கு ஆசை ரொம்ப அதிகம். ஆனா என்ன நடந்தது? கதவு திறக்கப்பட்டதுன்னாரு. கதவை திறந்து வச்சிருக்கோம். ஒரு கட்சி கதவை திறந்து வச்சிட்டு இருக்கு, இன்னொரு கட்சி கதவையே கழட்டி வைத்துட்டோம்னு சொல்றாங்க. ஜன்னலை திறந்திருக்கோம், கதவை திறந்திருக்கோம், எது சொன்னாலும் இந்த கூட்டணியை அசைக்க முடியவில்லை. இது பதவி கூட்டணி அல்ல, மக்களின் உதவிக்கு போகிற கொள்கை கூட்டணி. அதுதான் மிக முக்கியம். அந்த கொள்கை கூட்டணியா இருக்கிற காரணத்தினால இதுல எல்லாரும் வர்றாங்க. நம்முடைய தலைவருக்கு, நம்முடைய கூட்டணி தலைவருக்கு, நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன பொறுப்பு என்று கேட்டா, கலைஞர் காலத்துல கூட இவ்வளவு நெருக்கடி இல்லை. இப்ப இவருக்கு ரொம்ப சாமர்த்தியமான நெருக்கடி என்னன்னா, எல்லாரும் அவர் வர்றாங்கன்னாங்க. அவருக்கு வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கக்கூடியவர்களே பார்த்தீங்கன்னா 3 நாள் 4 நாள் சந்திச்சதை விட அதிக கட்சிகளுடைய ஆதரவை பெற்றுக் கொண்டிருக்கிறார். காரணம், மக்களுக்கு தாகம் எடுத்தவர்களுக்கு தண்ணீர் கிடைப்பதை போல, இருட்ட வீட்டில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தேவைப்படுவதை போல இன்றைக்கு இந்த கூட்டணியுடைய தலைமை தேவைப்படுகிறது. அதனால்தான் பொறுப்புள்ளவர்கள் இங்கே வருகிறார். ஆனால் அதே நேரத்தில் மற்றவர்களுடைய நிலை என்ன எண்ணி பார்க்க வேண்டும். எனவேதான் அதெல்லாம் சொன்னார், நாங்கள்லாம் கட்சிகளோட கூட்டணி செய்கிறோம், ஆனா அவருடைய கூட்டணி இவைகளோடு இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவில் வந்திருக்கிறோம். ஏன் அதை நம்பிக்கொண்டிருக்கிறோம் என்றால், நம்பி மக்களுக்கு எதை வாக்குறுதியாக இதுவரையில் 4 தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார். சட்டமன்ற தேர்தலாக்கு ஆகட்டும், நாடாளுமன்ற தேர்தல் முதல்ல 2019 அதுல ஒன்றே ஒன்று தவிர மீது அத்தனையும் பெற்றார்கள். அதற்கடுத்து சட்டமன்ற தேர்தல், அதற்கடுத்து உள்ளாட்சி தேர்தல், இப்படி இப்போது இந்த தேர்தல், எந்த தேர்தலாக இருந்தாலும் மக்கள் ஒரே முகமாக நிற்கிறார்கள் என்பது மட்டுமல்ல, சில பேர் நினைத்தார்கள், இன்னும் சில பேர் பாவம் அவங்க அரண்டு போய் இருக்கிறாங்க. அதை பேரை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, எந்த கட்சி யாருன்னு சொல்ல வேண்டிய அளவுமே இல்லை. உங்களுக்கு தெரியும், மிக முக்கியமா அவர்கள் இதிலே இருந்து பதவி கிடைக்காதவர்கள்லாம் அல்லது டிக்கெட் கிடைக்காதவர்கள், தேர்தலில் இடம் கிடைக்காதவர்கள்லாம் உடனே வருவார்கள், நாம உடனே ஒரு மெகா கூட்டணி அமைத்து விடலாம் அப்படின்னாரு. மெகா கூட்டணியை திறந்து பார்த்துட்டு சீச்சி இந்த பழம் புளிக்கும் என்று சொல்ல மாதிரி இன்றைக்கு அவர்கள் போகக்கூடிய அந்த பரிதாபத்துக்கு வந்து விட்டார்கள். அவளையெல்லாம் இப்போ பெருசா போட்டி பண்ண வேண்டாம். இப்ப நம்மளுக்கு சொல்ல வேண்டிய விஷயம்னா, இந்த கூட்டணியுடைய சிறப்பு என்னவென்றால், திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியுடைய சிறப்பு என்னவென்றால், தோழர் வெங்கடேசன் அவர்களை கொண்டு அங்கே மதுரை வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிற அவரானாலும், மற்ற 39 தொகுதி புதுச்சேரியிலும் சேர்த்து 40 தொகுதியிலே அனைத்து கூட்டணி கட்சி தோழர்கள் இந்தியா கூட்டணியாக அமைந்திருக்கிற இவர்களானாலும் சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்கிறார். அதுதான் மிக முக்கியம். சாதனைகளை மட்டும் சொல்லி ஓட்டு கேட்கவில்லை, பாஜக ஆட்சியினுடைய 10 ஆண்டு கால வேதனைகளையும் மக்களுக்கு எடுத்து சொல்லி, மீண்டும் இவைகள் பெரிதாக கூடிய அளவிற்கு சிறை கூண்டுக்குள்ளே மாட்டிக்கொள்ளாதீர்கள், மிகவும் உங்களுடைய ஆபத்தான அன்றாட வாழ்க்கையினுடைய உரிமை பிரச்சனைகள் பறிக்கப்படக்கூடிய நிலைக்கு இருக்கக்கூடாதுன்னு சொன்னோம். சொன்னதை செய்வோம், செய்வதையும் சொல்வோம் என்று சொல்லுவதுதான் இன்றைய கூட்டணியினுடைய ஒட்டுமொத்தமான ஆட்சி. அதற்கு அனைத்து கூட்டணி கட்சி தோழர்களும் சட்டமன்றத்துக்குள்ளேயும் சரி நாடாளுமன்றத்துக்குள்ளேயும் சரி சிறப்பாக இயங்குகிறார்கள். அப்படி நாடாளுமன்றத்திலே அப்படி எள் என்று சொல்லுவதற்குள் எண்ணெய் என்று ஆக்கக்கூடிய ஒரு உறுப்பினர்களே ஒருவர் தான் நம்முடைய வேட்பாளர் தோழர் வெங்கடேசன் அவர்கள். அப்படிப்பட்ட ஒருவரை மீண்டும் இங்கே நிறுத்தி இருக்கிறார்கள். எண்ணி பாருங்கள், நிறைய நேரம் இல்லை, உங்களுக்கு சொல்லிக்கொள்ள வேண்டும். இப்போதே மணி 9:31, 10 மணிக்குள்ளாக முடிக்க வேண்டும் என்பது தேர்தல் கமிஷனுடைய சட்டம். நாங்கள் எப்போதுமே அதை மதிக்கிறவர்கள். என் கடிகாரத்திலே 9:31, தேர்தல் கமிஷனுடைய கடிகாரத்திலே என்ன நம்ம தெரியாது. மிக முக்கியமாக 2 கடிகாரங்கள் ஒத்துப்போவதில்லை என்பது ஒரு பழமொழி. ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு 5 நிமிடத்திற்கு முன்னாலே கூட முடிக்க நான் முயல்வேன். தயவு செய்து அதனால்தான் எல்லா செய்திகளையும் நீங்கள் விளக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அங்கே புரிந்து கொள்ள வேண்டிய தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் ஏராளம் இருக்கிறது என்பதற்காகத்தான் 4 புத்தகங்களை எளிமையாக எல்லோரும் புரிந்து கொள்வதற்காக வெளியிட்டிருக்கிறோம். முதல் புத்தகம் மக்கள் விரோத பாஜக அரசை விரட்டி அடிப்போம், ஆதாரபூர்வமான செய்திகள், ஒன்றும் கற்பனைகள் கிடையாது. இரண்டாவது, இந்த மக்களவை தேர்தலிலே இந்தியா கூட்டணியை
திமுக அணியை ஆதரிக்க வேண்டும் ஏன் என்பதற்கான சாதனை பட்டியல். அடுத்தது, இப்போது உங்களுக்கு தெரியும், நம்ம சகோதரர் பொன்முத்துராமன் அவர்கள் கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பேசினார். இந்த கச்சத்தீவுன்னு 50 வருஷத்துக்கு முன்னால கேள்விப்பட்டத இப்ப மோடி துருவி துருவி தோண்டி எடுக்கிறாருன்னா, கச்சத்தீவு எப்ப இவர் சொல்லணும்? திமுக மீது காங்கிரஸ் மீது குற்றம் சொல்ல வந்திருக்கிறாருன்னா சொல்லட்டும். சொல்ற உரிமை உண்டா பிரதமருக்குன்னா உண்டு. ஆனா எப்படி சொன்னால் நீங்கள் வீரராக ஹீரோவாக வந்து சொல்ல முடியும்? அந்த 10 ஆண்டு கால ஆட்சியில காங்கிரஸ்காரர்கள் இழந்த திருப்பி கொடுத்த கச்சத்தீவை, அல்லது அவருடைய வாதப்படி, நாம் ஏற்கக்கூடிய உண்மை வாதம் அல்ல, அவருடைய வாதப்படி திமுக அதுக்கு துணை போனது, எனவே இவர்களுக்கு ஓட்டு போடாதீர்கள் என்று சொல்வதற்காக திடீரென்று இப்போது கிளப்பி இருக்கிறாரே, மறந்து போன அந்த மிக முக்கியமான மீனவர்களுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள்? மீனவர்கள் இப்படி கைது செய்யப்படுகிறார்களே, மீனவர்களுடைய வாழ்வாதாரம், எங்கள் மீனவ தோழர்களுடைய வாழ்வாதாரம் அங்கே பறிக்கப்படுகிறதே. அங்கே கைது செய்யப்படுவது, அவர்களுடைய படகுகளை பறிமுதல் செய்வது, எல்லா சிறைச்சாலைகள், தமிழ்நாட்டு சிறைச்சாலைகளை மீனவர்கள் பார்த்ததில்லை. ஆனால் இலங்கை சிறைச்சாலைகளை நம்முடைய தமிழ்நாட்டு மீனவர்கள் பார்க்கின்ற கொடுமை அடிக்கடி இருக்கிறது. உடனே கடிதம் எழுதி உடனே அவர்கள் வருவது, உடனே கடிதம் எழுதுவது, இது எவ்வளவு நாளாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதுக்கெல்லாம் நான் மாற்றல் செய்வேன் சொல்லித்தான் ஓட்டு வாங்கி வந்தார் 2014 நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள். அவரே சாதாரண குடும்பம் அல்ல, நம்முடைய குடும்பம்லாம் ரொம்ப குறைச்சல். ஆனா அவருடைய குடும்பம் 140 கோடி மக்களும் என்னுடைய குடும்பம் சொன்னார். அப்படி ஒரு பிரதமரை தான் நாங்க தேடிட்டு இருக்கோம். ஆனா இதுவரையில உண்மையாக இருந்தால் அவருக்கு மாலை போட்டு வருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் இந்த 140 கோடி பிரதமர், அதுவும் சாதாரண 56 அங்குலம் என்று இன்ச்சி டேப் எடுத்து அளந்து மக்களுக்கு சொன்ன ஒரே ஒரு பிரதமர், இந்திய நாட்டு பிரதமர்லேயே நகலம் மார்பகலம் யாருக்கும் தெரியாது. யாரும் இதுவரை சொன்னதில்லை. ஜிம்முக்கு போகும்போது வேண்டுமானால் ஒருவேளை அவர்கள் அளந்து பார்த்திருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இவர்கள் வேகமாக அதையும் சொன்னார். நமக்கு பெருமையா இருந்தது. பாருங்க, 56 இன்ச்சில் உள்ள ஒரு பிரதமர் இதுவரை வரவே இல்லை இந்தியாவுக்கு என்று நாங்கள் பெருமைப்பட்டோம். ஆக உங்களுடைய பெருமையில நாங்கள் ஒன்றும் குறை வைக்கவில்லை. ஆனா அதுக்கேற்ப 140 கோடி மக்கள்ல ஒரே ஒரு சந்தேகம். இந்த மணிப்பூர்னு ஒண்ணு இருக்க, அந்த மணிப்பூர் வடகிழக்குல அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் பழங்குடி மக்களாச்சே, எங்கள் சகோதரிகளாச்சே, எங்கள் சகோதரர்களாச்சே. எனவே உங்களுக்கு சகோதரர்கள் சகோதரியாக, மகளாக, தங்கையாக, அக்காவாக இருக்க வேண்டியவர்களாயிற்றே. மகள் என்று சொன்னால், தாய் என்று சொன்னால், பெண் என்று தமிழிலே சொன்னால், எவ்வளவுதான் தமிழ் உயர்ந்த மொழின்னு சொன்னாலும் உங்களுக்கு வழங்காது. ஆனா உங்களுக்கு பிடித்தமான சமஸ்கிருதத்துல நீங்கள் பயன்படுத்துகிற, இந்தியில பயன்படுத்துகிற வார்த்தையை சொன்னா நாரி சக்தி. சாதாரண சக்தி இல்ல, நாரி சக்தி. அதுதான் மிக முக்கியம். அந்த நாரி சக்தியை சார்ந்தவர்கள் தானே அந்த பெண்கள், தாய்மார்கள் மன்னிக்கணும். அந்த எங்கள் பெண்கள், எங்கள் குல தீபங்கள் 3 பேர், 2 பேர் மேலே ஒடுக்கப்பட்டது மட்டுமல்ல, நிர்வாணப்படுத்தப்பட்டு தெருவிலே அவர்கள் சங்கடத்தோடு ஓடினார்களே RSS காரர்களால், சங்கிகளால். அதை பார்த்து உலகம் கண்ணீர் விட்டது. எங்களுடைய உறுப்பினர்கள், வெங்கடேசன் போன்றவர்கள், விடுதலை சிறுத்தை போன்றவர்கள், எங்கள் கனிமொழி போன்ற கொள்கை செல்வங்கள் எல்லாம் மணிப்பூருக்கு சென்று ஆறுதல் சொன்னார்களே. அதே நேரத்தில் இந்திய பிரதமர் அவர்களே, மணிப்பூர்ல உங்கள் கணக்குப்படி 140 கோடியிலே அவர்கள் சேரவில்லையா? ஏன் இப்போது அதற்கு என்ன வழி? இப்போது நீ 140 கோடியிலே உங்களுக்கு அந்த பார்வை தெரியவில்லையா? நீங்கள் சாதாரண பார்வை அல்ல, மற்றவர்கள் எல்லாம் சாதாரணமாக பார்ப்பார்கள். நம்முடைய பிரதமரோ பைனாக்குலர் வைத்துக் கொண்டு பார்ப்பார். இந்த படங்களுக்கு ஒன்றும் பஞ்சம் இல்லை, நான் கற்பனையாக சொல்லவில்லை. பைனாக்குலர் வைத்து ரொம்ப தூரம் பார்ப்பார். அதுவும் அங்கே தனுஷ்கோடி கடலுக்கு போனாலும் சரி, அல்லது கௌபாய் ஹேட் போட்டுக்கொண்டு மிக முக்கியமாக வேட்டை இனம் அந்த இடங்களுக்கு சென்றாலும் சரி, ரொம்ப அழகாக இருக்கிறது, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையில எங்கள் மக்கள் என்னார்கள்? அது வடகிழக்கு. அதே நேரத்தில் இந்த பக்கம் 2-3 முறை அல்ல, பல முறை வந்திருக்கிறார்கள். திருநெல்வேலியிலே மிகப்பெரிய வரலாறு காணாத மழை வெள்ளம், சென்னையிலே வரலாறு காணாத புயல் மழை வெள்ளம், அதே போல காஞ்சிபுரத்திலே, அதே போல தூத்துக்குடியிலே, அதே போல கன்னியாகுமரியிலே நடந்தது 2 முறை. இத்தனை முறைக்கும் எங்கள் எம்பிக்கள், எங்கள் தோழர்கள், எங்கள் முதல்வர் இவர்களெல்லாம் இடுப்பளவு தண்ணீரிலே கூட போய் கற்று அவர்களுக்கு ஆறுதல் சொன்னார்களே.
நீங்கள் எத்தனை முறை வந்தீர்கள்? தேசிய பேரிடர் காலத்து உதவியை நீங்கள் கொடுக்கவில்லை என்பதற்கு இன்று வரையிலே போராட்டம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நிதி அப்புறம் இருக்கட்டும். முதல்ல நீதி வழங்க வேண்டுமானால் நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? அந்த மக்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு ஆறுதல் சொல்லி இருக்க வேண்டாமா? பெரியார் மண் எப்படிப்பட்ட மண் தெரியுமா? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்ன வள்ளலார் வாழ்ந்த இந்த மண் இது சாதாரண மண் அல்ல. அப்படிப்பட்ட ஒரு உணர்வு, ஒரு குறைந்தபட்சம் ஒரு பிரதமர் நீங்கள், அதுவும் 140 கோடி மக்களுக்கும் பிரதமர், அப்படி நீங்கள் கருதி இருந்தால் திருநெல்வேலிக்கு ஓடோடி வந்திருக்க மாட்டீர்களா? தூத்துக்குடி மக்களுக்கு வந்திருக்க மாட்டீர்களா? இப்போது ஓட்டு கேட்பதற்கு உங்களுக்கு முதலிலே அறவழிப்பட்ட உரிமை, தார்மீக உரிமை உண்டா என்று கேட்க எங்களுக்கு உரிமை உண்டு. அதுதான் மிக முக்கியம். அந்த அடிப்படையை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். சொன்னதை செய்துவிட்டு கேட்கிறார். அது மட்டுமல்ல, நீங்கள் மனித உரிமைகளை பறிப்பதற்காக அமெரிக்கா உங்களை கண்டிக்கிறது. நீங்கள் மனித உரிமைகளை பறிப்பதற்காக, எதிர்கட்சிக்காரர்களை வைப்பதற்காக உங்களை, உங்கள் ஆட்சியை, தனிப்பட்ட முறையில் அவருக்கு நமக்கு இன்னும் கிடையாது, ஆட்சியைத்தான் சொல்லுகிறோம். அந்த ஆட்சியை பொறுத்த வரையில அந்த ஆட்சி மனித குலத்தினுடைய உரிமைகளை காக்க வேண்டும் என்று ஜெர்மனி கண்டிக்கிறது, மற்றவர்கள் கண்டிக்கிறார்கள். அப்படி உலகத்தினுடைய கண்டனத்துக்கு ஆளாயிருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல நண்பர்களே, இன்னும் உங்களுக்கு சொல்ல வேண்டுமானால், இல்லை ஊழலை ஒழிப்பதற்காகத்தான் வந்திருக்கிறேன், ஊழலை ஒழித்தே கட்டுவேன், என்னை தவிர கொள்ளையடிக்க விடமாட்டேன் என்று சொல்கிறார். மகிழ்ச்சி, எந்த ஆட்சியும் பிரதமரும் சொல்ல வேண்டும். ஆனால் ஒரே ஒரு சின்ன திருத்தம், எங்களை தவிரன்னு போட்டுக்கொள்ளணும். ஊழலை கொள்ளையடிக்க விடமாட்டோம், எங்களை தவிர மற்றவர்களுக்கு விடமாட்டோம் என்று சொல்வதற்குத்தான் இதோ ஆதாரபூர்வமான செய்தி இந்த ஊழல். அது ஊழல்லையே மிக முக்கியமான உலக நாட்டில் இவர் சொல்ல 10 ஆண்டு காலத்தில் இங்கே டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல், தி குளோபல் கோயலேஷன் அகேன்ஸ்ட் கரப்ஷன், உலகம் முழுவதும் இந்த ஊழலை ஒழிக்கணுங்கிறதுக்காக ஒரு அமைப்பை வைத்திருக்கிறார்கள். அந்த அமைப்பினுடைய கணக்குப்படி உலக நாடுகளின் ஊழல் பட்டியலிலே இந்தியா எத்தனாவது இருக்கிறது? 93வது இடத்துல இருக்கு. மிக முக்கியமா, மிகப்பெரிய அளவிற்கு. ஆகவே அது 200. அதுல இவர் என்ன ஊழலே இல்லாத இடத்துக்கெல்லாம் இருக்கணும். மிக முக்கியமா அதுக்குதான் இந்த ஊழல்ல இதுவரையில மெகா ஊழல், சாதாரண ஊழல் இல்ல. அதுதான் இந்த புத்தகத்தில் இருக்கும் ஆதாரபூர்வமா. இன்றைக்கு கூட இந்து பத்திரிகையில ஒரு அற்புதமான ஒரு செய்தி, ஆய்வுகள் வந்திருக்கிறது இந்த தேர்தல் பாண்டு பத்தி, தேர்தல் பத்திரம் என்று சொன்னார்கள். அதுதான் ரொம்ப மிக முக்கியம்னு. இப்ப பிரச்சனை என்னன்னு, அதை பற்றி பேச வரக்கூடாது. ஏன்னா தேர்தலுக்குள்ள பிரச்சாரம் செய்வார்கள் என்று சொல்வதற்காக தேர்தலுக்குள்ள பிரச்சாரம் ஆகும். இந்த மாதிரி புத்தகங்கள் போட்டு எல்லா இடங்களிலும் பரவுது. இந்த பரவலை நம்ம கூட்டணி கட்சிக்காரர்களோ தேர்தல் பரப்புரையிலோ தெருத்தெருவாக மக்களுக்கு சொல்லி, இவ்வளவு ஊழல் செய்கிறோம், ஊழலுக்கு அப்பாற்பட்ட ஒரு உத்தமர்கள் நாங்கள் தான் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த உத்தமர்கள், நீங்கள் உத்தமர்கள் தானா சொல்லுங்கள் என்று நாங்கள் கேட்கவில்லை. இப்போது பொதுவாக இருக்கிற அமைப்புகள் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இந்த ஊழல்ல உத்தமமான ஒரு சட்டபூர்வமான சட்டை அணிந்த விஞ்ஞானபூர்வமான ஊழல், சாதாரணம் அல்ல. அதுலயும் இந்த ஊழலுக்கு ஒரு புது பெயர் வந்திருக்கு. என்ன தெரியுங்களா? ப்ரீபெய்டு போஸ்ட் பெய்டு. ப்ரீபெய்டு ஊழல், போஸ்ட் பெய்டு ஊழல், அதுதான் மிக முக்கியம். அது எப்படிப்பட்டது என்பதை சொல்லுகிற போது, இன்றைக்கு வந்திருக்கிற இந்து பத்திரிகையும் அதே மாதிரி ஆங்கில பத்திரிகையோட ஒரு ஆய்வு அமைப்புகள் ரெண்டும் சேர்ந்து இந்த தேர்தல் பத்திரம் மிக முக்கியமா. இப்ப பிரச்சனையே என்னன்னா, நாங்க ஏன் இதை எடுத்து சொல்றோம்? இதையெல்லாம் எடுத்து சொல்லக்கூடாது என்பதற்காகத்தான் கச்சத்தீவை கண்டுபிடிச்சாரு. வேற ஒண்ணும் இல்லை. இதை பத்தி பேசுறான், கச்சத்தீவை பற்றி விளக்கம் சொல்லிக்கிட்டே இருக்கட்டும் இவங்க. அது வரையில நாம அந்த வேலை பரவாம இருக்கணும். எது ரொம்ப ஆபத்தோ அது பரவாம, அதுதான் உள்ள. ஆகவே நாங்கள் ஏமாந்து விட மாட்டோம். நாங்கள் கன்னி விடைகளையே புதைத்து வைத்திருப்பவர்களை கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல் ஈரோட்டு கண்ணாடிக்கு உண்டு, காஞ்சி கண்ணாடிக்கு உண்டு, ஆரூர் கண்ணாடிக்கு உண்டு, ஸ்டாலின் கண்ணாடிக்கு உண்டு, காமரேடுகளுடைய கண்ணாடிக்கு உண்டு. எல்லாவற்றையும் என்ன, எங்களுக்கு சிறைச்சாலையும் ஒன்றுதான், தவச்சாலையும் ஒன்றுதான் சொல்லக்கூடிய கொள்கை தியாகம் உள்ள கூட்டம் இந்த கூட்டம். ஆகவே மக்களுக்கு எச்சரிக்க வேண்டிய கட்டத்திலே நாங்கள் இருக்கிறோம். இதுல என்ன ஒரு சிறு செய்தி, நேரம் இல்ல, நேரம் ஆகி கொண்டிருக்கிறது. ஆகவே சொல்றேன், இத்தனை இடத்துல 93 இடத்துல ஊழல் இருக்கிறது என்பதை விட
இது வெளியே வர்றதுக்கு முன்னாடி அது அந்த கணக்கு. இது வந்த உடனே நமக்கு ப்ரமோஷன் வந்திருக்கும், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. மிகப்பெரிய அளவிற்கு இப்படி வந்ததில் இன்றைக்கு என்ன செய்தி என்று சொன்னால் நண்பர்களே, 35 கம்பெனிகளில் இன்றைக்கு தனி கணக்கு. இது இந்த தனி 35 கணக்கு இருக்குது பாருங்க. இந்த 35 கணக்குகளில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய கணக்கு என்ன என்று சொன்னால், மிக குறிப்பாக உங்களுக்கு சொல்ல வேண்டுமானால், இன்றைய கணக்கில் மிக தெளிவான அளவிற்கு தி சோர்சஸ் ஆஃப் தி ஃபண்ட்ஸ் ஆஃப் அட்லீஸ்ட் 45 கம்பெனிஸ், 45 கம்பெனிகள் நன்கொடை கொடுத்திருக்கிறார்கள், தேர்தல் நன்கொடை, அதுவும் தேர்தல் பாண்டுகள் மூலமா. அதுல 35 கம்பெனிகளுக்கு நட்டம், வருமானத்துக்கு வருமானமே கிடையாது, நட்டம். நட்டப்படுகிறவர்கள் எவ்வளவு ஆசையோடு தேர்தல் பாண்டு வாங்குகிறார்கள் பாத்தீங்களா? இதுவரையில நீங்க யாராவது நன்கொடை கேட்டா, நான் அடுத்த வீட்டுல கடன் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறேங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்குமா? 2 காரணம் நன்கொடையில. ஒண்ணு, அவர் கொடுக்கிறார், கொடுத்த உடனே என்ன ஆகுது, அடுத்தபடியா அவருக்கு கான்ட்ராக்ட் போகுது, எழுதியிருக்கிறாங்க. அப்படி பலன் பெற்றவர்கள் 35 கம்பெனிகளுக்கு ஆதாரமே அதான் நட்டம் இருக்கு. இது ஆதாரமா வெளியான செய்திகள் எல்லாம் கொச்சைப்படுத்தக்கூடிய கற்பனை வளங்கள் அல்ல, அது வந்திருக்கிறது. இதையெல்லாம் பேசக்கூடாதுங்கிறதுக்காக தான், மறைக்கணுங்கிறது தான் கச்சத்தீவை 50 ஆண்டுகளுக்கு முன்னால் தோண்டி துருவி கச்சத்தீவை காட்டி கொண்டிருக்கிறார். கச்சத்தீவை சொல்ல வேண்டுமானால் பூமி ராங்கன்னு ஒரு ஆயுதம் இருக்கு ஆஸ்திரேலியாவில், அது விட்ட உடனே அது வேகமா திரும்பி வந்து ஆபத்தை உண்டாகும். அது மாதிரி இப்ப அவர் அதை கேட்க போய் நம் நாட்டிலே இருக்கிற அருணாச்சல பிரதேசத்துல 2000 கிலோமீட்டர் காணவில்லையே, அது சீனத்தினுடைய ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடியதாக சொல்லுகிறார்களே, பெயர்கள்லாம் வந்து விட்டதே, அதற்கு உங்கள் பதில் என்ன என்று கேட்க வேண்டிய அவசியமும், உங்கள் ஆளுமை திறன் இதுதானா என்று கேட்கக்கூடிய குரலும் இப்போது வந்து விட்டது. ஆகவே நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுவரை வந்ததுல நடத்தியதுல இந்த ஒரே ஒரு செய்தி, அதனால் சுருக்கி சொல்லுகிறேன், விளக்கமா சொல்ல முடியாது. இதை வாங்கி பார்த்தீங்களா தெரியும். இந்த கட்டுரைகள் நாளைக்கு விடுதலையில் வரும், மற்ற செய்திகள் வரும். இதுவரை இந்தியா பார்க்காத ஒரு அரசை கடந்த பிரதமர் மோடி 10 ஆண்டுகளாக நடத்தி வைக்கிறார். யார் சொல்றது? நம்ம அறிஞர் அண்ணாமலை. இதுவரை 10 ஆண்டுகளா இந்தியா பார்க்காத மோடி அரசுங்கிறார். நாங்களும் அதை ஒத்துக்கொள்றோம். இதுவரை இவ்வளவு மோசமான, இவ்வளவு ஊழல் நிறைந்த, இவ்வளவு விஞ்ஞானபூர்வமான ஊழல் நிறைந்த, சர்வதேசமும் குற்றம் பார்க்க சொல்லக்கூடிய அளவில் உச்ச நீதிமன்றத்தால் 1 முறை அல்ல 10 முறை 12 முறை காதை திருகி தலையிலே கொட்டி கண்டனங்கள் தெரிவித்த ஒரு ஆட்சி இதுவரையிலே கிடையாது. அதுதான் மிக முக்கியம். இந்த 45 நிறுவனங்கள்ல நண்பர்களே, நஷ்டத்தில் இயங்கும் 35 நிறுவனங்கள் 530 கோடி ரூபாயை நன்கொடையாக அளித்திருக்கிறார். 35 நிறுவனம் நஷ்டத்தில் நடக்குது, அவங்க நன்கொடையாக கொடுத்திருக்காங்க. என்ன காரணம்? அவர் மேல வழக்கு, அல்லது அவருக்கு வர வேண்டியதை வரல, அதுதான் மிக முக்கியம். உடனே இதை கொடுத்த உடனே அடுத்தபடியா கிடைக்குது. அதற்கு ஆதாரங்கள் மிக தெளிவாக இருக்கிறது. எனவே இப்ப அகராதிக்கே தமிழ் மேல அவருக்கு ரொம்ப பிரியம். அவர் தமிழை பற்றி, தமிழ் தான் ரொம்ப தொன்மையான மொழின்னு நமக்கெல்லாம் சொல்லி கொடுப்பார். நமக்கு இதுவரை தெரியாத உண்மை. செம்மொழியாக்கின கலைஞருக்கு கூட தெரியாது, இதெல்லாம் தமிழ் ரொம்ப பழமையான மொழின்னு ஆக்கக்கூடிய தெரியாது. அந்த சூழ்நிலையில இவர் என்ன செய்திருக்கிறார்னு சொன்னால், உடனடியாக இப்போது அவர் சொல்றார் நன்கொடை. நன்கொடைன்னா என்ன அர்த்தம்? நல்ல வார்த்தையாள் தமிழ்ல. நன்கொடைன்னா அவரே விரும்பி கொடுக்கறதுக்கு பேர் தான் நன்கொடை. நாங்க யாராவது ஒரு மடியை பிடிச்சி கையை பிடிச்சி இழுத்து அது திரிசூலத்தை காட்டி, ரொம்ப மிக முக்கியமா என்ன வச்சிருக்கீங்கன்னார். என்கிட்ட ஒன்றும் இல்லை, அப்படியானா உள்ள பக்கத்திலேயே போய் யார்ட்டையாவது வாங்கிட்டு வந்தாலும் என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அதுதான் நன்கொடை அல்ல நண்பர்களே, ஒரு புது சொல் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இது வன்கொடை, அதுதான் மிக முக்கியம். இப்போது அவர்கள் பெற்றிருப்பது நன்கொடை அல்ல, வன்கொடை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்றைக்கு இதெல்லாம் வெளியே போகக்கூடாது என்பதற்காகத்தான் இன்றைக்கு அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சொன்னதை செய்திருக்கிறார். இவர்களை கண்டிக்கிறது இது உலகம், நற்போக்கு உலகம், ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்கின்ற உலகம். அதே நேரத்தில் எங்கள் முதல்வர், எங்கள் தமிழ்நாடு, வழிகாட்டக்கூடிய தமிழ்நாடு, திமுக கூட்டணி, இந்தியா கூட்டணியுடைய ஒரு பாகமா இருக்கக்கூடிய இந்த அணியினுடைய ஒரு பக்கம் அங்க ராகுல் காந்தி வேகமா பேசுறார், இன்னொரு பக்கம் நம்முடைய தலைவர்கள் வேகமா பேசுகிறார். அது யெச்சூரி அவர்களானாலும், கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும், மற்ற முற்போக்கு அமைப்புகள் அத்தனையாக இருந்தாலும்,
எல்லா அமைப்புகளும் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய கொடுமையார் சொன்னா, அவர்கள் குரல் வலையை நெரிப்பதற்காக உலகத்தில் இல்லாத ஒரு கொடுமை ஜனநாயக பறிப்பு என்னன்னா, 5 வருடமா உலகத்துல எந்த நாட்டிலாவது ஜனநாயகத்துல டெப்டி ஸ்பீக்கர் என்று சொல்லக்கூடிய துணை சபாநாயகரே தேர்ந்தெடுக்கப்படாமல் ஆட்சி முடியும். பாராளுமன்றம் 5 வருஷத்துக்கு துணை சபாநாயகரே கிடையாது. ஏன் தெரியுங்களா? உறுப்பினரா இல்ல, எத்தனை முறை கூடவில்லையா, உறுப்பினர் இருந்தாங்க. ஏன்? எதிர்கட்சிக்கு கொடுக்கணும். அதை எதிர்கட்சிக்காரர்களை சும்மா உட்கார்ந்து பார்ப்பதற்கு கூட மரபை, சட்ட மரபை, அரசியல் சட்டத்தினுடைய தத்துவங்களை, நாடாளுமன்றத்தினுடைய மரபுகளை அவர் மதிப்பதற்கு தயாராக இல்லை. மாறாக ஒரே நேரத்தில் நம்முடைய வெங்கடேசன் உள்பட மற்றவர்கள் உள்பட எல்லோரும் 146 உறுப்பினர்களை சஸ்பெண்ட் செய்தார். வரக்கூடாது, சட்டமன்றத்தில் ஒரு குரல் கேட்கக்கூடாது. நடப்பு தொடர் மட்டுமல்ல, இதுவரையில சஸ்பெண்ட் பண்ணா அவங்களை வெளியேற்றினா 2 நாள் 1 நாள் போடுவாங்க, மறுபடியும் வர சொல்லுவாங்க. அந்த மரபு இல்லை. நீங்க எல்லாம் சட்டமன்றத்தை பார்த்தவர்கள் நாம. ஆனா இப்ப அந்த தொடர் முழுதும் என்று ஆக்கிறது மட்டுமல்ல, ஒரு புதுமையை இதுவரை கண்டிராத ஒரு பிரதமர் என்ன செய்தார் அவருடைய ஆட்சியிலன்னா, வருகின்ற அடுத்த தொடருக்கும் இவர்கள் இது பொருந்தும். என்ன அர்த்தம்? இந்த தொடரே வேற, அந்த தொடர்லயும் நீங்க என்ன இருக்கும் அப்படின்னா, மிக முக்கியம், உனக்கு மட்டும் தண்டனை இல்லை, இனி உறக்க போகிற குழந்தைக்கு சேர்த்து தண்டனை என்று சொன்னார். எப்படியோ அப்படிப்பட்ட ஒரு கொடுமை. ஆகவே ஜனநாயகத்தை அவர்கள் மதிப்பதற்கு தயாராக இல்லை. வேலை வாய்ப்பை பொறுத்தவரை இளைஞர்களே, நீங்கள் இப்போது முதல் முறையாக 18 வயது 11 லட்சம் பேர் ஓட்டளிக்க தயாராக இருக்கிறீர்கள். தயவு செய்து 2014 இளைஞர்கள் செய்த தவறு நம்பிக்கை எப்போது வைத்தார்கள்? சரி, 2 முறை இவர்கள் காங்கிரஸ்காரர்கள் இந்த கூட்டணி ஐக்கிய முற்போக்கு கூட்டணி இருந்து விட்டது, ஆகவே இப்ப மாற்றி பார்ப்போம், மாற்றம் மாற்றம் என்று சொன்னார். அது ஒரு வேடிக்கை அவர்களுக்கு. மாற்றம் அப்படின்னார். மாற்றம் எப்போதும் மாறாதது, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனா அதே நேரத்தில் மாற்றம் நல்ல மாற்றமாக இருக்க வேண்டாமா? ஆனால் இப்போது என்ன நடந்தது? 10 ஆண்டு காலம் எதை காட்டி இருக்கிறது? ஏமாற்றத்தை காட்டி இருக்கிறது. ஆகவேதான் சொன்னதை அவர்கள் செய்ததே இல்லை. 2 கோடி பேருக்கு வேலை கொடுத்திருந்தா 20 கோடி பேருக்கு வேலை. இன்றைக்கு வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும். மிகப்பெரிய அளவிற்கு விவசாயிகளுடைய வாழ்க்கையை ரெட்டிப்பு மடங்கு ஆக்குவோம். நாமெல்லாம் விவசாயிகள், உங்கள்கிட்ட பல பேர் இருக்கக்கூடியவர்கள், வாய்ப்புகள் இருக்கா? கிடையாது. இன்றைக்கு எவ்வளவு தூரம் என்று சொன்னால் 1,00,000 பேர், மிக முக்கியமாக விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆபத்தான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று புள்ளி விவரங்கள் எடுத்து சொல்லுகின்றன. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நண்பர்களே, மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு பெரிய வாய்ப்பு என்னவென்று சொன்னால், எதுவா கடைசியா ஒன்று சொல்லுகிறேன், இது அறிவார்ந்த அரங்கம். இந்த போதும் மிகப்பெரிய, மற்றவர்கள் இதுவரையில எல்லா விஷயங்களையும் மற்றவர்கள் சொல்லுவார். அடிக்கடி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, 15 லட்சம் ரூபாய் விழுந்தான்ப்பாங்க. அதை விட இன்னைக்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நேற்று புதுசா கேட்கிறார். இவ்வளவு முதுகெலும்புள்ள முதல்வர் இந்தியாவிலேயே கேள்வி கேட்கக்கூடிய ஒரு முதல்வர் எங்களுடைய திராவிட நாயகன் தான். மிக முக்கியமாக அவர்கள் கேட்டார்கள், இந்த தாய்மார்கள் தெரியும், மிக முக்கியமா வங்கி கணக்கு ஆரம்பிங்க, உங்களுக்கு 15 லட்சம் ரூபாய் வர்றதுன்னு சொன்ன உடனே நம்பி அவங்க இந்த முடிச்சு போட்டு வச்சிருந்தது, இந்த பயிர் சைடில் சொல்லுகிற சின்ன பயிர் இருக்கும் பாருங்க, அதுல இருந்தது சிறுவாட்டு காசு எல்லாத்தையும் சேர்த்து வங்கி கணக்குன்னு கொண்டு போய் சேர்த்து விட்டாங்க. ஆனா இப்ப வங்கியிலிருந்து குறைஞ்சபட்சம் பணமும் வரல. அதனால பணம் வரலன்றதுக்காக குறைந்தபட்சம் ஒரு மினிமம் பேலன்ஸ் இருக்கணும் அங்க, அது இல்லைங்கிறதுக்காக அவங்களுக்கு அபராதம் போட்டு, அந்த அபராதம் மட்டும் 2,221,000 கோடி வந்திருக்குன்னு நம்ம முதல்வர் சொல்லியிருக்கார். அப்படியும் வருமானத்தை உண்டாக்குறார். டிமானிட்டைசேஷன், பண மதிப்பு இழப்பு என்று சொன்னார். பண மதிப்பு இழந்ததோ இல்லையா, இவருடைய மதிப்பே இழந்தது இல்லை. எப்படின்னு கேட்டா, அவரே உண்டாக்குனார். முதல்ல 1000 ரூபாய் நோட்டு செல்லாது, அதுக்கு பதிலாக 2000 ரூபாய் நோட்டு வந்தது. 2000 ரூபாய் நோட்டு கருப்பு பணத்துக்கு வருது பதிலா 2000 ரூபாய் நோட்டுல கருப்பு பணம் அதிகமாக 2000 ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு சொன்னது யாரு? அதே மோடி தான். இவருடைய ஆளுமை திறனுக்கு அடையாளமா? நீங்கள் நன்றாக எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவேதான் ஒரு தொழிற்சாலை கூட அவர் செய்யவில்லை. உங்களுக்கு தெரியும், இங்க நம்ம பெரிய கூட்டம் போட்டு டிஆர் பாலு அழைத்து மிகப்பெரிய சேது சமுத்திர கால்வாய் திட்டம், இந்த மதுரையில சேது சமுத்திர கால்வாய் திட்டத்தை பற்றி உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டாம், சொன்னாலே போதும். பெரிய வெற்றி விழாவை இங்கதான் நடத்தினாங்க கலைஞர் அவர்கள், சோனியா காந்தி அம்மையார், அத்தனை கட்சி தலைவர்கள், தோழர் தாப்பாண்டியன் உள்பட
மிகப்பெரிய அளவிற்கு எல்லாரும் கலந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா நண்பர்களே, மிக முக்கியமாக நினைத்து பார்க்கும்போது ஒரே ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னன்னா, ராமர் பாலம்னாங்க. அது இல்லைன்னு பார்லிமெண்ட்டிலேயே ஒப்புக்கொள்ளக்கூடிய அளவிற்கு வழக்கு போட்ட சுப்பிரமணிய சாமியாலேயே நிரூபிக்கப்பட முடியாத அளவுக்கு போனோடனே ராமர் இருக்கிறார், பாலம் கிடையாது. ராமர் வடக்கே இருக்கிறாரு, பாலம் இங்கே இருக்கு. ஆகவே சொல்லக்கூடிய அளவிற்கு வந்து விட்டதுன்னு இல்லை. அந்த தொழிற்சாலை மட்டும் வந்திருந்தால் தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, தென்கிழக்கு ஆசியாவே வேலை வாய்ப்பு வரும். வந்த தொழிற்சாலையாவது ஒரு தொழிற்சாலை, பெரிய தொழிற்சாலையை இவருடைய 10 ஆண்டு காலத்திலே தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறதா எண்ணி பார்க்க வேண்டும். கடைசியா 3 தொழிற்சாலையை அவர் தொடங்குறார். அதை மட்டும் இந்த நிமிடத்தில் சொல்றேன். என்னடா இவர் முரண்பாடா பேசுறாரு, முதல்ல தொழிற்சாலையே வைக்கலங்கிறாரு, அப்புறம் 3 தொழிற்சாலை நடத்துறாருன்னு நீங்க நினைக்காதீங்க. முரண்பாடு இல்லை, கொஞ்சம் கேட்டு கேளுங்க. ஒரு தொழிற்சாலை அன்றாடம் பொய்யை உற்பத்தி செய்வதற்கென்றே இருக்கக்கூடிய டிரால்ஸ் தொழிற்சாலை. அதுல 20,000 பேர் நியமனம் பண்ணி சேலை கொடுத்திருக்காரு. அவங்க ஆட்களை சொல்லிட்டே இருக்கணும், பரப்பிக்கிட்டே இருக்கணும். அது பொய் தொழிற்சாலை, பொய்யை உண்டாக்கக்கூடிய தொழிற்சாலை. 2வது தொழிற்சாலை ஒரு வாஷிங் மிஷின்லாம் தயாரிக்கக்கூடிய ரிஃபைனரி. யாரெல்லாம் அந்த கட்சியில் இருக்கிறார்களோ, எதிர்கட்சியில் இருக்கிறார்களோ அவர்கள் மேல ஊழல் வழக்கு. ஆனால் அவர்கள் பிஜேபிக்கு வந்து விட்டால், அது ஆம் ஆத்மா கட்சியாக இருந்தாலும் இந்த பாட்சியாக இருந்தாலும் வந்து விட்டால் உடனே தூய்மையாகி விட்டார்கள் சொல்லி ஒரு ரிஃபைனரி, தூய்மை செய்யக்கூடிய 2வது தொழிற்சாலை. 3வது கட்சிக்கு வராதவர்கள் எல்லாம் மிரட்டி கொண்டு வந்து தன்னுடைய பாஜகவுக்கு அல்லது பதவியில் இருக்கிறவர்களுக்கு நடவடிக்கை என்று சொல்லக்கூடிய புல்டோசர் தொழிற்சாலை. இந்த மெஜாரிட்டி சட்டத்தை பற்றி கவலைப்பட மாட்டோம். ஆகவே இப்படிப்பட்டவர்கள் மீண்டும் வர வேண்டுமானால் ஜனநாயகம் பிழைக்காது. ஜனநாயகம் இன்றைக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறது. அதை காப்பாற்ற இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களால் தான் முடியும். அதுவும் ஸ்டாலின் போன்றவர்கள், ராகுல் காந்தி போன்றவர்கள், இடதுசாரி போன்றவர்கள், அத்தனை முற்போக்காளர்களால் தான் முடியும். ஆகவே ஏமாந்து விடாதீர்கள் தோழர்களே. நீங்கள் 19ஆம் தேதி அன்றைக்கு செல்லுங்கள். அன்றைக்கு சென்று மிக முக்கியமாக அங்கே நம்முடைய வெங்கடேசன் அவர்களுடைய சின்னமாக இருக்கக்கூடிய அரிவாள் சுத்தியல் நட்சத்திரம், அதை போய் பார்த்து நீங்கள் பொத்தானை அழுத்துங்கள். அந்த பொத்தானை அழுத்தும் போது அவசரமாக விரலை எடுத்துடாதீங்க. விளக்கு எரியுதான்னு பாருங்க, பச்சை விளக்கு எரியுதான்னு பாருங்க. எரிஞ்ச உடனே அப்புறம் இன்னொரு போக ஒத்தி வச்சுக்கிட்டு இருக்குதான்னு பாருங்க. அதுக்குள்ள வந்து தேர்தல், அதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்கும் பாருங்க. ஆகவே அங்கு விளக்கெறிந்தால் உங்கள் வீட்டில் விளக்கெரியும், நாட்டில் விளக்கெரியும், இருட்டு போகும், சூரிய வெளிச்சம் தெரியும், மக்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம். தெளிவாக இருங்கள். வெற்றி பெறுவோம். வெற்றி உறுதி. நன்றி, வணக்கம்.